அவ்வளவுதான் கொடுப்பியா? வேற என்ன வேணும்? உன் மனசு. மனசை கொடுக்கலன்னா மலர கொடுப்பேனா? நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஏங்க ஒரு இளநீல 2 பைப்பு போட்டு குடிக்கிறீங்களே, 2 இளநியா வாங்கினா என்ன? நீங்க வாங்கி கொடுங்க, சாப்பிடுறோம். வெள்ளையும் சொல்லுமா இருக்கீங்க, அது கூட நான் வாங்கி தரணுமா? இருட்டி போச்சு, வெளியில போங்க, கேட்டு முன்னும். நேரு பார்க்கா தெரியல, லவ்வர்ஸ் பார்க்கா போச்சு. கோச்சிக்காதனா? வேற பார்க் போலாமா? எங்க அப்பா அம்மாக்கு தெரியாம நான் செய்யற முதல் தப்பு இதுதான். ஆமா, உங்க வீட்டுல என்ன பத்தி சொல்லிட்டீங்களா? ஓய், சொல்லிட்டேனே. என்ன சொன்னாங்க? மகனே, உன் விருப்பமே என் விருப்பமும். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்டாங்க. நான் அதை உங்ககிட்டயே கேட்டு சொல்றதா சொல்லிட்டேன். எப்போ வச்சுக்கலாம் கல்யாணத்தை? நல்லா இருக்க. எங்க வீட்டுல கேட்க வேண்டாமா? ஆமாமா, கண்டிப்பா கேட்கணும். ஹலோ, பூ கொடு. அப்படியே கூடையோட நானே வாங்கிக்கிறேன். இந்தா போ. ராதா, எல்லாம் உனக்காக. இவ்வளவுமா? ஏன் பத்தலையா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாரும் கல்யாணத்துல நெருப்பு சுத்துவாங்க, நாம நீரை சுத்திட்டோம். ஒண்ணு மறந்துட்டேன். என்ன பண்றீங்க? முடிச்சு போடுறேன். ஐயோ, ரொம்ப இருட்டிடுச்சே, வாங்க போலாம். வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் போலாம். ஆமா, இப்ப இந்த ஈர துணியோட நான் எப்படிங்க வீட்டுக்கு போறது? பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் காய வச்சுட்டு போலாம். ஐயோ, நான் இப்பவே போகணும். பயப்படாத, அந்த ஹோட்டல்ல ரூம் இருக்கு, அங்க போய் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போலாம். ராதா, துணிமணி எல்லாம் காயிற வரைக்கும் இந்தா இத கட்டிக்க. போட்டுக்க. லெஃப்ட் சைடு பாத்ரூம். கம் குயிக்க. ராதா, ராதா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா நீ வெளியில வா, இல்லன்னா நான் உள்ள வந்துருவேன்.
கேளுங்க. Please, வேண்டாம். ராஜா, தப்பு. வேண்டாம், என்னை விட்டுருங்க. வேண்டாங்க. ராதா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி அழற? என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணிட்டோமே. பைத்தியம், அதுக்காக இப்படி எழுதிட்டு இருக்க? நேரமாச்சு, பாப்பலாம். கமான். ராதா, இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்த? வந்துமா, என் கூட டைப்ரைட்டிங் படிக்கிற மாலதிக்கு எனக்கு பிறந்த நாள். வீட்டுக்கு வாடின்னு கூப்பிட்டு இருந்தா, அதான் போயிட்டு வரேன். நீ எனக்கு சமாதானம் சொல்லிடுறம்மா. ஆனா என்னால உங்க அப்பாவுக்கு பதில் சொல்லவே முடியல. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? மெதுவா பேசுமா, அப்பா தூங்கிட்டு இருக்காரு. அக்கா, நான் உனக்கு கேட்கட்டுமா? இது கொண்டவர்களுக்கு இருப்பே கொள்ளாது. காதல் காய்ச்சல், எது சரின்னு சொல்லு? காதல். அந்த பொண்ணு கோர்ட்டு கிளாக் விஸ்வநாத பொண்ணு மாதிரி இல்ல? அவளே தான். பையன் யாருன்னு தெரியல. எவனோ ஒரு காலி பையன். ராதா, ராதா, என்னங்க இது? என்னங்க எங்க அவ? இன்னும் இன்ஸ்டிடியூட்ல இருந்து வரலீங்க. எப்படி வருவா? இன்ஸ்டிடியூட் போயிருந்தா தானே. அது என்ன அப்படி சொல்றீங்க? இத வர்றாளே உன் அருமை பொண்ணு, எங்க போயிட்டு வரான்னு நீயே கேளு. நீ என்ன, நானே கேக்குறேன், எங்க இருந்து வர்ற? இன்ஸ்டிடியூட்ல இருந்து. வாய மூடு. எவன் கூட மோட்டார் சைக்கிள்ல ஊர் சுத்திட்டு இன்ஸ்டிடியூட்ல சொல்ற நீ? உன்னை என்னங்க கொஞ்சம் பள்ளமா பேசுங்க, பக்கத்து வீட்டுக்கு கேட்க போகுது. பொடி பைத்தியம், இவ ஊர் சுத்துறத பார்த்தவங்க சொல்லித்தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சது. இன்னைக்கு 2 பேர் பாத்துருக்காங்க, நாளைக்கு ஊருக்கே தெரிஞ்சு எல்லாரும் என் முகத்துல காரி துப்ப போறாங்க. பொண்ணை வளர்த்து வச்சிருக்கிற பொண்ணு. கொஞ்சம் அமைதியா இருங்க. ராதா, அப்பா சொல்றது. ஏம்மா, நான் காதலிக்க கூடாதா? அடி பாவி. இதுல என்னம்மா பாவம்? அப்படி நான் என்ன உலகத்துல நடக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன்? கேட்டுக்க. ஏன்பா, தனக்கு பிடிச்ச ஒருத்தரை ஒரு பெண் விரும்புறது தப்பா? பெத்த தகப்பங்கிட்ட ஒரு பொண்ணு கேட்கிற கேள்வியா இது? பரவாயில்ல, பதில் சொல்றேன். விரும்புறது தப்பு இல்ல, அதுக்காக பொய் சொல்லி பெத்தவங்களை ஏமாத்தி நம்ப வச்சு நாடகம் ஆடுறது இருக்க, அதுதான் தப்பு. என்கிட்ட போய் சொல்றதுனால உனக்கு என்னடி லாபம்? ஒரு பொண்ணு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறதே பெத்தவங்க கிட்டதான்.